கிறிஸ்தவ மக்களுக்கு மிகவும் துக்ககரமான ஒரு செய்தி என்னவென்றால், கிறிஸ்தவ உலகில் இந்தியா மற்றும் அகில உலகமெங்கிலும் ஆண்டுடைய ஊழியத்தை அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தின் மூலம் வல்லமையாக செய்து கொண்டு வந்த ரெவரண்ட் டாக்டர் PS ராஜமணி மூத்த தலைவர் ஐயா அவர்கள் இன்று இரவு 7:30 மணிக்கு கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் பல ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கியதோடு பல சபைகளை கட்டுவதற்கு பல திட்டங்கள், 10 ஆண்டு திட்டங்கள் போன்ற காரியங்களை மிக உற்சாகமாக செய்தவர்கள். குறிப்பாக குடும்ப முகாம்களை நடத்துவது, குடும்பங்களுக்காக பல புத்தகங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அநேக புத்தகங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நகைச்சுவையோடு கூட பேசுவது அவருடைய தனிச்சிறப்பு. ஏராளமான திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறார்கள். அவரால் திருமணம் செய்யப்பட்ட ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள் இன்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அவருடைய செய்தி மிகவும் ஆழமாகவும் நகைச்சுவையாகவும் அருமையாகவும் சிரிக்க வைக்கக்கூடியதாக இருந்தாலும் இறுதியில் அழ வைக்கக்கூடியதாக இருக்கும். அதோடு கூட அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் மிக சிறந்த நிர்வாகியாக பல ஆண்டுகள் தன்னுடைய நிர்வாகத்தை சிறப்பாக செய்தவர்கள். இப்படி ஏராளமான ஆவிக்குரிய குணநலன்களும் தலைமைத்துவ பண்புகளும் கொண்ட, அன்பு உள்ளமும் கொண்ட, எல்லாரையும் அணைத்து கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்து, அணைக்க வேண்டிய இடத்தில் அணைத்து கொண்டு சென்ற அருமையான பாஸ்டரை இழந்திருப்பது கிறிஸ்தவத்திற்கு பெரிய ஒரு இழப்பு தான். இவரை போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் இன்றைக்கு அன்றைய ராஜ்யத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நாட்கள் வெற்றிகரமாய் முடிந்திருக்கிறது. எனவே அவருடைய அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்றுவோமாக. இப்பொழுதும் பாஸ்டர் அவர்கள் விட்டு சென்ற அவருடைய குடும்பத்தாருக்கும், பிள்ளைகளுக்கும், சபையாருக்கும், ஸ்தாபனத்துக்கும், நண்பர்களுக்கும் தேவனுடைய ஆறுதல் சமாதானம் உண்டாக ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே குடும்பத்தாரையும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.